இரக்கமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே அப்பா, இந்த மனமகிழ்ச்சியும் இந்த கால நேரத்தில் உங்கள் நாமத்தில் நாங்கள் துதிக்கிற ராஜா உயர்த்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கட்ட பிதாவே பாடல் வந்து தரப்போன நாள் துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே வேதவத்தை தியானித்து ஜெபிக்க அடிகளுக்கு கிருபை செய்கிறார்கள். எனக்கு மாற்றங்களை பார்த்து ஒவ்வொருவரும் கதைகளை அறிவிப்படுகிறார்கள். எல்லா தடைகளையும் உடைத்து கொடுங்க. அடிகளுக்கு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் உண்மையே தொழுதிடுவேன் ராஜா. உங்க நாமத்தை உயர்த்திடுவேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவரே. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ அல்லேலூயா. மகிமையின் தேவன் நீர். அல்லேலூயா. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. அல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே மடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடுவே. அல்லேலூயா. முழங்கால் யாவுமே மடங்கிடுவே, மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை ஆவியானவரே உம்மை தொழுதிடுவே. அப்பா, முடிவில்லா ராஜ்யம் நீர். அல்லேலூயா. சோத்ராண்டவரே துதிக்கிறேன் ராஜா. ஓ நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். நல்லவர், வல்லவர் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென்.
அழிவில்லாத ராஜ்யத்தை தரக்கூடிய தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஓ, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. ஆவியானவரே நீர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் உங்களை வேண்டிய நேசிக்கிறவர் மகனே. அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரச்சனத்தோடு நீர் நல்லவர், நீங்க சர்வ வல்லவர் என்று சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. நல்லவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ, பாக்கியம் பாக்கியமான ஒரு கரங்களை உயர்ந்தோ ஒருவரும் பரிசுத்தரே. அல்லேலூயா. உலகத்தில் ஒருவரே படைத்தவரே. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி நாம் துதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? அப்பா பிதாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஒருவருக்கும் எல்லாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஊழியர்களோ இந்த ஆராதனை நடத்துவதற்கு சொல்கிறதுக்கு நாம் ஆராதிக்க கூடாது. அப்பா அவர் நமக்கு நிறைந்த நன்மைகள் எத்தனை, உங்களுக்கு எனக்கு அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். இதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் நேற்றும் என்றும் என்று மாறாதவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சாரோனின் ரோஜாவே, லேலி புஷ்பமே, 10,000 பேரில் சிறந்தவரே, உயர்ந்தவரே, உண்மை உள்ளவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினவரே, எனக்காக காயங்களை பட்டவரே, எனக்காக அவமானங்களை சகித்தவரே, எனக்காக உயிரோடு எழுந்தவரை கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை நீ பாதுகாத்திரே, உமக்கு நன்றி அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. அல்லேலூயா. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. அல்லேலூயா. பிரித்தெடுத்தீர் நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே நல்லவரே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ அல்லேலூயா, மகிமையோ அல்லேலூயா,
நல்லவரே, உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மீது என் மீதும் இயேசுவானவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் அந்த கல்வாரி மலையின் மேலே அப்பா உன் பாவனுக்காக என் பாவனுக்காக அந்த கோர சிலுவையை சுமர்ந்து ரத்தம் சிந்தினவராய், முதுகு பகுதி கிழிக்கப்பட்டவராய், தலையில முட்கிழத்தை சூட்டப்பட்டவராய், கை கால்கள் ஆணை அடிக்கப்பட்டவராய், இருதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டவராய் உங்கள் முன்பு வந்து நிற்கிறார். மகனை எனக்காக என்ன செய்தாய்? ஓ அல்லேலூயா, உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே. என் மகளே, என் மகளே, நீ எனக்காக என்ன செய்தார்? அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் உள்ளவரே. அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. அல்லேலூயா. ஒவ்வொருவர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியில நிரம்பி எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே, என் மேல் இரக்கமா இருக்கிறவரே, என்னை வாழ வைத்தவரே, எத்தனை பிரச்சனைகள் மத்தியில, வேதனையின் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, கவலைகள் மத்தியில, வறுமையின் மத்தியில, அவமானங்கள் மத்தியில வாழ்வதா சாவதா என்று துவைக்கும் போது உன்னை பாதுகாத்தார் அல்லவா, உன்னை வாழ வைத்தார் அல்லவா, உன்னை தைரியப்படுத்தினார். உனக்காக ஒவ்வொரு நாள் உன் மீது அன்பு கூர்ந்த தேவனை நாம் கரணத்தை சோதரிப்போமா? அல்லேலூயா. ஓ ரிகரா ரபா ஷகரா லனா, ஓ ரிபா ஷகரா லதரா கபரா லனா, ஓ ரிபா ஷகரா திரகரா லனா. தேவாதி தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை நம்பினார், அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஓ நன்றி ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதாவே நாங்கள் நன்றி செய்வோம். கொஞ்ச நேரம் ஆராதனை தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் காலத்தில் வகுப்படுது துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அடியின் மூலியமாய் பேசின வசனங்களின் மூலமாய், ஆவியானவர் உணர்த்தின காரியங்கள் மூலியமாய் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் சில காரியங்களை வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்போம். அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்ற ஒரு அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் சிலுவையின் காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம், சிலுவையின் பாடுகள் குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்த ஒரு மகா பெரிய பிரதானமான ஒரு கற்பனையை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். அவர் சிலுவையில ரொம்ப கடினப்பட்டு வேகப்பட்டு ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வாசிப்போம். அவர் கண்ணீரோடு வேகப்படுகிறார். சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசுவானவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களையும் அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு சூழ்நிலையிலே அவர் சிலுவையில் அடித்தவர்கள், கை கால்களை ஆணி அடித்தவர்கள், வாரினால் அடித்து உடம்பை கிழித்தவர்கள், முகத்தில் காரை துப்பினவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்கள், ஈட்டியால் இருதயத்தில் குத்தினவர்கள், கேவலமாய் பேசினவர்கள் மத்தியில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. இயேசுவே நான் பாவம் செய்துவிட்டேன் அவர் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற, பிதாவே
இவர்களை மன்னியும். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் மத்தியில, கண்ணீர் மத்தியில, பாடுகள் மத்தியில, பயங்கரமான வலி, ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்துல அவர் ரத்தம் சிந்தி ஜபித்ததினால், அவர் வேகப்பட்டு ஜபித்ததினால அவருடைய இருதயத்தில் உள்ள குழாய்கள், உடலில் உள்ள எலும்புகள் எல்லா குழாய்களும் நொறுக்கப்பட்டு ரத்தமும் உடம்பில் உள்ள ரத்தமும் தண்ணீரும் கலந்து அவர் ஜபிக்கும் போது வேர்வை ரத்தத்தில் பெருகுறையாய் வந்த வேதனை, உனக்காக எனக்காக அவர் வேகப்பட்டு ஜெபித்தார். அந்த வழியோடு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரண வழியில, மரண வேதையில் இருக்கும் போதும், மரண தருவாயில் இருக்கும் போதும் தன்னை அடித்தவர்களை, தன்னை துன்புறுத்தினவர்களை, தன் முகத்தில் காரி துப்பினவர்களை, கன்னத்தில் அறைந்தவர்களை அவர் பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களையும் திட்டினவர்களை, குறை சொல்லினவர்களை, அடித்தவர்களை, அவமானப்படுத்தினவர்களை, நமக்கு உபத்திரம் கொடுத்தவர்களை, நம்மை பகைக்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா? இல்லையே. மன்னிக்காமல் நாம் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவன் என்று சொல்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான கட்டளை பிறரை மன்னிப்பது. மன்னிக்காவிட்டால் நீங்கள் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சகோதரி, சகோதரி, நம்முடைய குற்றங்களை நாம் மன்னிக்கவில்லை என்றால் பிதாவான பண்ணா நம்முடைய தப்புகளை அவர் மன்னிக்க மாட்டார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம், பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு உங்கள் தப்பினங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நான் இப்ப ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், உங்கள் மத்தியில முழங்கால் போட்டு வேத வசனங்களை வாசி ஜபித்து வசனம் சொல்கிறேன். நான் வரும்போது எனக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது என்று ஒரு சகோதரனை பகைத்து விட்டு அவனிடம் மன்னிப்பு கேட்காமல் ஜெபம் பண்ணால் அது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு நான் வந்து உங்க மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, ஆவியானவருக்கு வார்த்தை பேசும்போது, ஒரு பகையோடு ஒருத்தரோடு பகை வைத்துக் கொண்டு ஒருவரோடு சண்டை போட்டு விட்டு அவங்களோடு ஒப்புரவாகாமல் அவங்களோடு சமாதானம் ஆகாமல் வந்து பேசினால் அது பாவம். அந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்காது சகோதரி. அதான் சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பினங்களை உங்களுக்கு மன்னித்தது போல அவனுக்கு அந்த குறையை மன்னியுங்கள். நீங்கள் நான் செய்த தவறை ஆண்டவர் மன்னிக்கவில்லை. எத்தனை தவறு, எத்தனை விபச்சாரமான பாவங்கள், வேசித்தன பாவங்கள், குடிகள், இச்சையான காரியங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், பகைகள், போராமைகள், துன்மார்க்கமாய் வாழ்ந்த உங்களை எண்ணியும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர் ரத்தத்தினாலே கழுவி பிள்ளைகளாய் மாற்றினார் அல்லவா? அந்த அன்பு உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் சகோதரனே. மன்னிக்கிற குணமில்லை என்றால் நீங்கள் நான் உலகத்தில் வாழ முடியாது சகோதரனே. மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதுதான் மகிமை, தேவனுக்கு மகிமை என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். 26வது வசனம், நான் மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளை திட்டினவர்களை, நம்மை அடித்தவர்களை, நம்மை பகைத்தவர்களை, நம்மளை துன்புறுத்தினவர்களை மன்னிக்காவிட்டார் இன்றைக்கு உங்களுடைய தப்புதங்களையும் என்னுடைய தவறுகளையும் பிதா அவர்கள் மன்னிப்பதில்லை என்று வார்த்தை கூறியிருக்கிறார். இன்றைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் வசிக்கிற கிராமத்துல, நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல, நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல, வேலை செய்யற இடத்துல, எந்த இடத்துலயாவது யாரையாவது நீங்க மன்னிக்காது இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்க வசிக்கிற கிராமத்துல பாரு சகோதரனே, பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, பின்னாடி இருக்கிற வீட்டுல, எதிர் வீட்டு சகோதரன், பக்கத்து வீட்டு சகோதரன், நண்பர்கள் மத்தியில நீ எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க? இன்னையும் பகமையும் கசமும் உன்னிடத்தில் இருக்கிறது. சகோதரியே, எதிர் வீட்டுல சகோதரி கிட்ட, பக்கத்து வீட்டுல சகோதரி கிட்ட என்ன அன்பு செலுத்துகிறாய்? அவள் அறியாத புறஜாதியர் மக்கள் மத்தியிலும் நீ கிறிஸ்துவ அறிந்த நீங்கள் நானும் மன்னிக்க வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை. எப்படி ஆண்டவர் நாமும் தூஷிக்கப்படுகிறது பாருங்கள். நீங்கள் நான் மன்னித்து வாழ்ந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் நான் மன்னிக்கிறோமா? எப்படி சத்துருவை நேசிக்கும் நீங்கள் கேட்கலாம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம்
44வது வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்க நம்ம சத்துருவை நேசிக்கணும், உன்னை சபிக்கிறாங்களா அவனை ஆசீர்வதிக்கணும், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், உங்களை நிந்திக்கிறவருக்கு உங்களை துன்பப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணணும். என்னோட பகைத்தால், என்னோட சிநேகிக்க போனா, என்னோட சத்துருவா எண்ணினால், எனக்கு துரோகம் பண்ணினால் அவனை என்ன பண்ணுமா? நன்மை செய்யணும், ஜபிக்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான ஒரு சிலுவையிலே மரித்தார் சகோதரனே. ராஜாதி ராஜா, அந்த சராதரங்களை படைத்தவர், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே, சத்துருக்களை சிலுவையிலே மறித்து சூழ்நிலையில பிதாவே இவர்களை மன்னியும் என்று பரம பிதாவே மன்னிக்கும் போது நீங்களும் நானும் ஊழியக்காரனே, விசுவாசியே, பிஷப்மாரே, தீர்க்கதரிசியே, சுவிசேஷகர்களே, இயேசு கிறிஸ்துவே சிலுவையின் பாடுகள் மத்தியில் மன்னிப்பு கேட்டார் என்றால், நீங்கள் நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெரியவர்களா, உத்தமர்களா? பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமா? ஒன்றுத்துக்கு உதவாத உடைந்து போன பாத்திரமா இருக்கிற உன்னையும் என்னையும் ஒரு ரத்தத்தின கழுவி உயர்த்தினார் அல்லவா? நீ இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்தால், இயேசுவின் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தால், சத்துருவை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். 45, அதே மத்திய 5:45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி விட்டுட்டு உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்? உங்களை நேசிக்கிறவங்கள இப்ப எனக்கு ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணாலும் அவங்களுக்கு தான் நான் உதவி செய்யுது. என் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தினா மறுபடியும் அவங்க அன்பு செலுத்துறேன். என்னை நேசித்தா என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் மனைவியை நேசித்தா என் மனைவியை நேசிக்கிறேன், என் அம்மாவை நேசிக்கிறேன். அது அல்ல, நம்ம உறவில் இல்லாதவர்கள், நம்மை விட்டு தள்ளி இருப்பவர்கள், உறவு முறை இல்லாதவர்கள், முன்பின் அறியாதவர்களை நாம் நேசிக்க வேண்டும், முன்பின் அறியாதவர்களை மன்னிக்க வேண்டும், முன்பின் அறியாதவர்களை துன்பப்படுத்த அவருக்காக உதவி செய்ய வேண்டும், ஆபத்திலே அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும். நீங்கள் நானும் செய்கிறோமா? நமக்கு வேண்டியவர்கள் நேசிக்கிறோம். அது அல்ல, உங்களை நீங்களே நேசித்தால் அது பலன் அல்ல. ஏங்க பலனில்லை என்றால் 48வது வசனம், மத்திய 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பூரண சர்வ குணம் உள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர், பூரண சமாதானக்காரர், பூரணமாய் சத்துருவை நேசித்தவர், தன்னை அடித்தவர் மீது அன்பு செலுத்தினவர், தன்னை காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதன் என்று அழைத்தவர், மறுதலித்த பேதுருவை பயன்படுத்தினவர். அவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உன் இருதயத்தில் யோசனை பண்ணி பார். எத்தனை பேரிடம் பகை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு எனக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? ஒரே ஆலயத்துக்கு போவோம், ஒரே ஆபீஸ்ல இருக்கிறோம், ஒரே கிராமத்தில் வாழ்ந்து அநேகரோடு பகை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரி சகோதரியே, உனக்கு எனக்கு மன்னிக்கிற குணம் இல்லை, ஆனா கேட்ட நாத்திகரமான பைபிள் சர்ச்சுக்கு போயிடும். இது ஒரு தவறான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்களும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். மன்னித்தால் தான் தேவன் மகிமை அடைவார். மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பரலோக ராஜ்யம் நிச்சயமா உங்களுக்கு எனக்கு கிடையாது. சகோதரனே, அவர் மன்னித்தார், மறந்தார். அதுதான் நம்மளோட இயேசு சொல்றாரு, ஒருவனிடத்தில் என்ன பண்ணுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிற மாதிரி மற்றவர்கள் நேசிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். என்னங்க என்ன அற்புதம் செய்தாலும் நம்மளை மாதிரி குறை சொல்றாங்களே, அவங்க எதுவுமே கவனிக்கிறது இல்லையா? பொய்யா சொல்றாங்க. அன்பா செலுத்தினா கூட என் பொய் சொல்றானே, என்னை மாட்டி விட்டுறான் ஆபீஸ்ல, என்னை திட்டான், என் அநேக பொறாமை கொண்டு கலக வைக்கிறாங்க. நான் எப்படி அவங்களை மணி என் பொய்யா சொல்றாங்களே, அவங்கள மன்னித்த எனக்கு என்ன ஆசீர்வாதம் நீங்க கேட்கும் போது. அதே மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம்
11வது வசனம். பரிசுத்த மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்க மேல இல்லாத பொல்லாத பொய்யா சொன்னா அவனை நேசிங்க, நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம நேசித்தால் பாக்கியவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நம்ம மாற முடியும். நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சகோதரனே, ஒருவர் நேசிக்க வேண்டும் என்றுதான் அவர் உலகத்தில் வந்தார். அவர் அன்பு உள்ளவர், சத்துருவை நேசிக்கிற தேவன். சத்துருக்களை தம்மை அவமானப்படுத்தினவர்களையும் தம்மை கேவலமாய் பேசினவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். சகோதரனே, இன்றைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் எப்படி உங்ககிட்ட அன்பா இருக்கணும், அதே போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னித்து அவர்களை கிறிஸ்துக்குள் வழி நடத்துங்க. சகோதரனே, கற்பனை பண்ணி பாருங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண ஒரு தெய்வமா? அவருடைய சிங்காசனம் உயர்ந்தது. அவரை போல அழகுள்ள தெய்வம் இல்லை. ராஜாதி ராஜா, யூத கோத்திரத்து சிங்கம் உனக்காக எனக்காக அசிங்கமாய் மாறினார். அவமானங்களை சகித்தார். உன்னை வாழ வைக்க, என்னை வாழ வைக்க அவர் எப்பேற்பட்ட அன்பை செலுத்தினார் என்று நாம் ரோமரின் புஸ்தகம் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 7-8. ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், நல்லவனுக்காக ஒருத்தன் உதவி செய்யலாம். ஆனால் பாவிகளாய் இருந்த உனக்காக, அநியாயக்காரனாய் இருந்த உனக்காக, எனக்காக, அக்கிரமக்காரனாய் இருந்த உனக்காக, எனக்காக அவர் சிலுவையிலே மரித்து தமது அன்பை விலக பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அன்பு உங்க இல்லத்திலும், உங்க உள்ளத்தில், என் இல்லத்தில், என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தார். கிறிஸ்துவை போல நீங்கள் நான் மாற வேண்டும். சகோதரனே, இது கடைசி காலமாக இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. உங்களை கை கூப்பி கேட்டுக்கொள்றேன். ஆண்டோட வருகை சமீபமாகிவிட்டது. பாருங்க, அங்க கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் வறுமைகளும் சண்டைகளும் மரணங்களும் நேரிட்டுக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்றைக்கு அவருடைய வருகை இருந்தார், இன்று இருந்த அவருடைய வருகை இருந்தால் நீங்கள் நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லையே சகோதரனே. இன்றைக்கு நாம் உண்மையாக ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லியிருக்கார். சகோதரனே, இன்றைக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்ம தேசத்துக்கும் சேமம் கிடைக்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜபிப்போம். எங்களால் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த நாளோட வார்த்தையை மன்னிப்பை குறித்து நாங்கள் பேசுகிறோம். கிருபை செய்தவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சிலுவையில் ரத்தம் உபத்திரப்பட்டு மரண வேதனை பிறரை மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பேசுகிற என்னையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிக்கிறவர்களாய் அன்புள்ளவர்களை மாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அபிஷேகம் அன்புக்காய் சொல்றோம். ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுவிட்டால் நீங்கள் பதிலை அற்புதங்களை எதிர்பாருங்கள். நீங்கள் மன்னித்து வாழ்ந்தால், பிறரை மன்னித்து வாழ்ந்த கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.